ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்திகள் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைவருக்கும் என்னுடைய மகா சிவராத்திரி தின நல்வாழ்த்துக்கள். மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் விழித்திருப்பதற்கு காரணம் என்ன? எந்த ஒரு உயிருக்கும் ஆணவ குணம் சிறிதேனும் இருக்கும். அதற்கு தேவாதி தேவர்களும் விளக்கல்ல. தங்களின் ஆணவ குணம் அடக்கப்பட்ட அவர்கள் சிவபெருமானை வணங்கும் நாள்தான் சிவராத்திரி. அந்த நாளில் மூன்றாம் காலத்தில் சிவனாரை வழிபட்டால் எப்பேற்பட்ட பாவங்கள் செய்திருந்தாலும் விட்டு விலகி போகும். அதாவது தன்னால் ஒதுக்கப்பட்ட தான் ஏற்றுக்கொள்ளாத விஷயங்களை கூட சிவபெருமானார் அந்த நேரத்தில் ஏற்றுக்கொண்டு மன்னித்து அருள் புரிவாராம். அந்த அளவிற்கு மகத்துவமிக்க நேரமாக இருக்கிறது. உலகத்திலேயே மிகப்பெரிய கருணை தெய்வம் எது என்றால் அது சிவபெருமான் தான். அவர் உயிர்களுக்காக இறங்கி வந்து அனுக்கிரகம் செய்யக்கூடியவர். அன்றைய தினத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? சிவராத்திரிக்கு முதல் நாள் அன்று ஒருவேளை மட்டும் உணவு உண்டு நம்முடைய வாழ்க்கையில் சுகபோகங்கள் அனைத்தையும் தவிர்க்க வேண்டும். மறுநாள் சிவராத்திரி அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி சூரியன் உதிக்கும் போது காலையில் செய்ய வேண்டிய அனுஷ்டானங்கள் அதையெல்லாம் நித்திய பூஜைகள் எல்லாம் செய்த பின்னர் சிவன் கோயிலுக்கு சென்று முறைப்படி தரிசனம் செய்து திரும்ப வேண்டும். கோயிலுக்குள் கொடிமரத்தை தவிர வேறு எந்த சன்னதியிலும் விழுந்து நமஸ்காரம் செய்யக்கூடாது. அதேபோல் எந்த சன்னதியிலும் அப்பிரதட்சணமாக வலம் வரக்கூடாது. ஆண்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றக்கூடாது. சுவாமிக்கும் அவர் முன்னால் உள்ள வாகனத்துக்கும் நடுவே போகக்கூடாது. சுவாமிக்கும் நந்தியம்பெருமானுக்கும் இடையிலே போகக்கூடாது. ஆண்கள் தலைக்கு மேல் கைகூப்பி சுவாமியை வணங்க வேண்டும். நம்முடைய ஆடைகளில் இருந்து ஒரு நூலை எடுத்து சண்டிகேஸ்வரர் மீது போடக்கூடாது. பெண்கள் நெஞ்சுக்கு நேராக கைகளை வைத்து வழிபட வேண்டும். இப்போ மகா சிவராத்திரி அன்று வீட்டில் பூஜை செய்யக்கூடிய முறை ஒன்று உண்டு. முறைப்படி தரிசனம் முடிந்து வீட்டுக்கு வந்தவுடன் சிவராத்திரி பூஜைக்குரிய இடத்தை சுத்தம் செய்து மாலை தோரணங்கள் ஆகியவற்றால் அலங்காரம் செய்ய வேண்டும். அதன் பின்னர் நடுப்பகலில் நாம் நீராடி உச்சிகால அனுஷ்டானங்களை எல்லாம் முடித்துவிட்டு சிவபூஜைக்குரிய பொருட்களை எல்லாம் சேகரித்து சூரியன் மறையும் வேளையில் சிவராத்திரி பூஜைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். சிவபூஜையை வீட்டில் செய்யக்கூடியவர்கள் 4 ஜாமங்களாக பிரித்திருக்கிறார்கள். மாலை 6 மணி முதல் 9 மணி வரை அது முதல் ஜாமம். சுவாமிக்கு பஞ்சகவ்யத்தால் அபிஷேகம் செய்யணும். பசும்பால், பசுந்தயிர், பசு நெய், பசுவின் சிறுநீர், பசும் சாணம் இந்த 5ம் கலந்தது தான் பஞ்சகவ்யம். அதே போல் அகிலை அரைத்து அதில் ஒரு குழம்பும் வில்வமும் சாற்ற வேண்டும். தாமரை பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். பயத்தம்பருப்பு கலந்த பொங்கலை நெய்வேத்தியம் செய்து வேதம் தெரிந்தவர்கள் ரிக்வேதம் சொல்லலாம். இல்லை என்றால் சிவபுராணம் படிக்கலாம். இரவு 9 முதல் 12 மணி வரை நமக்கு 2ஆம் சாமம் ஆரம்பிக்கிறது. அந்த சன நேரத்தில் பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்ய வேண்டும். அதாவது தேன், சர்க்கரை, தயிர், பால், நெய் ஆகிய 5ம் கலந்தது பஞ்சாமிர்தம். இதில் தயிரை நீக்கி வாழைப்பழத்தை சேர்ப்பதும் உண்டு. சந்தனமும் தாமரைப்பூவும் இறைவனுக்கு சாற்ற வேண்டும். துளசியால் அர்ச்சனை செய்து பாயாசம் நெய்வேத்தியம் செய்து யஜுர்வேதம் தெரிந்தவர்கள் சொல்லலாம். இல்லை என்றால் சிவமந்திரத்தை ஓதலாம். 3ஆம் சாமம் என்பது இரவு 12 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை உள்ள காலம். இந்த நேரத்தில் எம்பெருமான் சிவபெருமானுக்கு தேன் அபிஷேகம் செய்ய வேண்டும். அரைத்த பச்சை கற்பூரம், ஜாதி முல்லை மலர் சாற்றி இறைவனை வணங்கணும். 3 இலைகள் கொண்ட வில்வத்தால் அர்ச்சனை செய்து எல் சாதம் நெய்வேத்தியம் செய்து சாமவேதம் தெரிந்தவர்கள் அதை ஓதி வணங்கலாம். தெரியாதவர்கள் இறைவனை பாமாலை சூட்டலாம். 4ஆம் ஜாமம் என்பது
அதிகாலை 3 மணி முதல் 6 மணி வரை. இந்த நேரத்தில் கரும்பு சாறினால் அபிஷேகம் செய்ய வேண்டும். அரைத்த குங்குமப்பூவுடன் நந்தியாவட்டை மலரை சாற்ற வேண்டும். ஒரு சிலர் நீலோத்பல மலரால் அர்ச்சனை செய்து சுத்தமான அன்னத்தை நைவேத்தியம் செய்து அதர்வன வேதம் சொல்ல வேண்டும். அதன் பின் மறுநாள் அதிகாலையில் நீராடி காலை அனுஷ்டானங்களுடன் உச்சிகால அனுஷ்டானத்தையும் சேர்த்து முடித்துவிட்டு நமக்கு உபதேசம் செய்த தீட்சை குருவை வணங்கி அவர் ஆசி பெற்று ஒரு சில ஏழைகளுக்காவது உணவளித்து அதன் பின் நாம் உண்ண வேண்டும். இவ்வளவையும் சூரியன் உதித்து 2:30 வரை நேரத்திற்குள் செய்ய வேண்டும். நேயர்களே, இந்த சிவராத்திரியினுடைய சிறப்புகளை சொல்லியிருக்கிறேன். 4 ஜாமங்கள் கடைப்பிடித்து பயன்பெறுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். சிவா